ரிஷபம் மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பொசசிவ்னஸ், ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிறது, ரொம்ப அந்யோன்யமான ஃப்ரெண்டா இருக்கிறது, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது. பெரும்பாலும் வந்து பாருங்க, வீட்டில் நடக்கிற கஷ்டம், அவங்களோட எல்லா துக்கங்களையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸை ஃப்ரெண்ட்ஸை நினைப்பாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை நம்புவாங்க. புரியுதுங்களா? பதிலுக்கு பெரும்பாலும் கடக்கிறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்களா? ரொம்ப கம்மி தான். ஸ்கூல் படிக்க காலகட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கடகத்துக்கு அமையறது இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிஷபத்துக்கு அமையறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது ஏதோ ஒரு சாபம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரி, அப்படிப்பட்ட கடகம் என்ன பண்றாங்க, இப்போ வந்து ஒரு காலேஜ் போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலேஜ் போனால் காலேஜ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட தான் பழகுறாங்க. அதுக்கும் மேலே லவ்னு ஒன்று எட்டி பார்க்கும் இல்லைங்களா? லவ்னு வரும் இல்லைங்களா? சந்திரன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ். ஸோ லவ் வரும். லவ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது இவங்க ஒரு பையனை பார்க்குறாங்க. பையன் வந்து இவங்க எதை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா, பையன் கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கணும். நல்ல குணம்னா எப்படி? இப்போ வந்து ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் நடத்தாங்கன்னா அந்த கிளாஸை ரொம்ப